2 பக்கமும் மலை. மலைக்கு நடுவுல ரோடு சும்மா தாறுமாறா செம்ம ஸ்பீட்ல போயிட்டுருந்தோம். எங்கடா போயிட்டுருக்கீங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆன் தி வே டூ கல்பா ஹேங்கிங் கார்டன்னு ஒண்ணு இருக்குங்க. அங்க தான் நாங்க போயிட்டுருக்கோம். இதுவரைக்கும் நாங்க யாருமே பார்க்கல. சரி இன்னைக்கு லீவா இருக்கே, போய் அத எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க கிளம்பியாச்சுங்க. டன்னலுக்குள்ளலாம் போயிட்டு வெளியில வந்தோம். செமையா இருந்தது. செம்ம ஃபாஸ்ட்டா போயிட்டுருந்தோம். ஏன்னா ரோட்ஸ் எல்லாம் அவ்வளோ அருமையா இருந்தது. நாங்க போன டைம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2:30க்கு கிளம்பினோம். 3:30, 4:00 அங்க ரீச் ஆயிட்டோம். ஸோ அந்த அளவுக்கு க்ரௌடும் இல்லைங்க. கிட்டத்தட்ட நாங்க ரீச்சும் ஆயாச்சு. பார்த்தோம்னா செமையா இருந்ததுங்க. அங்க சரௌண்டிங்ஸ்லாம் பார்க்கும்போதே செமையா இருந்தது. ஹேங்கிங் கார்டன்ஸ் ரீச் ஆயாச்சு. என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு ஒரு ஆளுக்கு 5 திரம்னு சொன்னாங்க. ட்ரெயின் ரைடும் இருக்குது, அதுவும் 5 திரம்னு சொன்னாங்க. சரி 2த்தையும் வாங்கிக்கிட்டு உள்ளே போனால் முதல்ல எங்களுக்கு கண்ணுக்கு தென்பட்டதே அந்த ட்ரெயின் தாங்க. பார்க்குறதுக்கு செமையாக இருந்தது. அதுக்குள்ளே ட்ரெயின் டிக்கெட் நாங்க அந்த ட்ரெயின்ல தான் போக போறோம். சைட் சீயிங். ட்ரெயின் ஏறுற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தாக்கா, அங்கே கடைசியில் ட்ரெயின் ஸ்டேஷன் 2 அப்படின்னு போட்டிருந்தது. அதுதானோ அப்படின்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு செக்யூரிட்டிகிட்ட கேட்டபோது, ஆமாங்க நீங்கள் அங்கே தான் போய் ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி கடற்கரை நம்ம முதல்ல ட்ரெயின் ரைடை முடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்டும் செம்ம ஃபாஸ்ட்டாக அங்கே போனோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கெல்லாம் ப்ளே ஏரியாலாம் சூப்பராக இருந்ததுங்க. ஊஞ்சல் இருந்தது, ஸ்லைடு இருந்தது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சீசா இருந்தது, ஏகப்பட்டது எல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அதை தாண்டி போனோடனே ட்ரெயின் ஸ்டேஷனை ரீச் ஆகிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட க்ரௌடு, கூட்டத்தோட கூட்டமாக நானும் நின்னோங்க. ஒரு வழியாக ட்ரெயினும் ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்துருச்சு. சரி முந்தி அடிச்சுட்டு கிடக்கிட நம்ம ஃபஸ்ட்டு ரோவில் போய் ஏறலான்னு சொல்லிட்டு நானும் ஃபாஸ்ட்டாக போனேங்க. ஆனால் பார்த்தா எல்லோரும் கடகடன்னு ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எங்கள் ஃபஸ்ட் ரோலையும் கிடைக்கல. அப்படின்னு போட்டு கடைசியில் எங்களுக்கு லாஸ்ட் ரோல் தாங்க கிடச்சிது. பரவாயில்ல ஜாலியாக பின்னாடி இல்லாமல் நம்மளுக்கு வீடியோ எடுக்க வசதியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் ஏறி ஒரு வழியாக உட்காந்தாச்சு. ட்ரெயினும் இன்னும் ஃபியூ செகண்ட்ஸில் கிளம்ப போகுது. டிக்கெட்டை வச்சுட்டு நாங்களும் உட்காந்துட்டோம். ஒரு வழியாக ட்ரெயினும் எடுத்துட்டாங்கங்க. செமையாக இருந்ததுங்க. ஸ்டார்ட் ஆயாச்சு. நாங்கள் இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோம். எங்கே போய்ட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மலையை ஒட்டினா மாதிரி அவுட்டர் ரிங்கை தாங்க அவங்க கவரப் பண்ணாங்க. அந்த சைடில் நம்ம போகும்போது பார்த்தாக்கா வாட்டர் ஃபால்ஸை கவர் பண்ணோம். அதுக்கப்புறம் அங்கே ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்தது, பசங்க விளையாடுற ஏரியா, அந்த மாதிரி மலையை ஒட்டினா மாதிரி அப்படியே ஒரு சீனரிஸ் மாதிரி இருந்தது. போக்குறதுக்கே ரொம்ப ஜாலியாக இருந்தது. கலர் கலராக பூக்கள், அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து போயிட்டு இருந்தாங்க. அவங்கவுங்க உட்காந்துட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு நாங்களும் நல்லா வீடியோலாம் எடுத்துகிட்டு செமையாக வந்துட்டோங்க. ஒரு வழியாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நாங்களும் ஸ்டேஷனுக்கு வந்து இறங்கியாச்சு. ட்ரெயினும் வந்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. ஒரு வழியாக ட்ரெயினை விட்டு இறங்கியாச்சு. அடுத்த லாட்டும் அழகாக ரெடியாக நின்றுட்டுருக்காங்க. நாங்கள் இறங்கின உடனே ஏறத்துக்காக வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஸோ செமையாக இருந்ததுங்க. இப்போ நாங்கள் நடந்து எல்லா சீனையும் பார்க்க போகிறோம். ட்ரெயின் ரைடு போயாச்சு. இப்போ பை வாக் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க என்னென்னலாம் பார்க்குறோங்கிறது உங்களுக்கும் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ட்ரெயின் கிட்டே நின்று சில பல ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அழகழகாக ஃபோட்டோஸ்லாமல் எடுத்துக்கிட்டோங்க. நல்லா இருந்துச்சு. செம்ம கலர்ஃபுல்லாக இருந்ததுங்க. நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிற வரைக்கும் ட்ரெயினும் எங்களுக்காக ஹெல்ப் பண்ணுற மாதிரி கிளம்பாமல் அப்படியே இருந்ததுங்க. ஸோ அதனால் எக்கச்சக்க ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சு. ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடித்த உடனே ட்ரெயினும் நான் கிளம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கிளம்பிடுச்சு. நாங்களும் சரி ஓகே பாய், see you in next time அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பாய் சொல்லிட்டோம். ட்ரெயினில் சைட் சீன்லாம் பார்த்தாச்சு. வெளில வந்து பார்த்தா சூப்பரான ஐஸ்கிரீம்ஸ்லாம் இருக்குது. ஸோ வெண்ணிலா அண்ட் சாக்லேட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். உடனே ஐஸ்கிரீம் கடைக்காரன் மீடியம் வேணுமா, ஸ்மால் வேணுமா, லார்ஜ் வேணுமான்னு கேட்டாண்டே. மீடியமில் கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு மீடியமில் ஒரு சாக்லேட்டு ஒரு வெனிலா வாங்கினேன். பக்கத்துலேயே இன்னொரு ஷாப் இருந்தது. எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார் அது என்னன்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னு கேட்டாக்க சமோசா அப்படின்னு சொன்னால் உடனே எங்கள் ஹஸ்பண்ட் வா அதையும் கொஞ்சம் வாங்கி எப்படி இருக்கேன்னு டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரங்கிட்ட கேட்டோம். என்னடா சமோசா வேலை அப்படின்னு சொன்னாக்கா ஒரு சமோசா 2 ரூபா அப்படின்னு சொன்னான். சமோசா பக்கத்தில் இன்னொரு டப்பா இருந்து அதில் என்ன அப்படின்னு கேட்டாக்கா ஸ்வீட் உருண்டை அப்படின்னு சொன்னான். எப்படிடா இருக்கும் அப்படின்னாக்கா கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருண்டை எடுத்து கையில் கொடுத்தான். சாப்பிட்டு பார்த்தோம், அந்த அளவுக்கு ஸ்வீட்டாக இல்லை. சரி முதல்ல நம்ம சமோசா சாப்பிடுவோம், வேணும்னா அப்புறம் அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமோசா 2 திராம் அப்படின்னு சொன்னதுனால 2 சமோசா வாங்கினோம். எங்கள் ஹஸ்பண்ட் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது, இன்னொரு 2 சமோசா வாங்க அப்படின்னு சொன்னார். சரி இன்னொரு 2 சமோசா கொடுன்னு சொல்லிட்டு 10 திராம கையில் கொடுத்தா இன்னொரு 2 திராமுக்கு இன்னொரு சமோசா வச்சு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 சமோசா வச்சு கொடுத்து 10 ரூபாய்க்கு எங்களுக்கு 5 தலையில் கட்டிட்டான். எனிவே சமோசா ரொம்ப நல்லா இருந்ததுங்க. சரி உட்காந்துட்டு சூப்பராக நம்ம சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இடத்த தேடிட்டு வந்து உட்காரத்துக்கு செம்மையாக ஒரு இடமும் இருந்தது. ஒரு வழியாக உட்காந்து நாங்கள் ஜாலியாக சாப்பிட ஆரம்பித்தோம். நிஜமாகவே சொல்கிறேங்க, சமோசா அல்டிமேட். 5 சமோசா நம்ம எப்படிடா சாப்பிட போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால்
ஒன்று சாப்பிட ஆரம்பித்தோன்னே 5 சமோசா எப்படி உள்ளே போச்சு அப்படின்னே தெரியல. அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக செம்ம ஃப்ரெஷ்ஷாக செம்ம டேஸ்டியாக இருந்தது. கொஞ்சம் ஐஸ்கிரீம், கொஞ்சம் சமோசா அப்படியே சுற்றி சரௌண்டிங்ஸ் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருந்தோம். 5 சமோசா எப்படி உள்ளே போச்சுன்னே தெரியல. அதுக்குள்ளே என் பையன் வந்து ஸ்வீட் உருண்டையே வாங்கிட்டு வந்து கையில் கொடுத்துட்டான். அண்ணா வாவ் சொய்ய மாதிரி இருக்குல்ல. நம்ம இதுதான் அங்கே வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு கிடைக்கவே இல்லை கடைசியில் இல்லை. இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிடுவோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? அதுதான் இல்லை. நாங்கள் வேறு ஜாங்கிரி, தேங்குழல் அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதே சாப்பிட்டு முடிச்சுட்டு மொத்தமாக கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாங்கிரி பாக்ஸை திறந்து சாப்பிட்டா என்ன ஜூஸி, செம்ம சாஃப்டாக செம்ம டேஸ்டியாக இருந்தது. அதுக்கப்புறம் தேங்குழலும் செம்ம மாசாக இருந்தது. அப்படியே செம்ம கிறிஸ்பியாக செம்ம ஒரு டேஸ்டியாக. ஸோ அதையும் ஓப்பன் பண்ணி பொறுமையாக 2 பேரும் மாற்றி மாற்றி சாப்பிட்டு ஒரு வழியாக எல்லா ஸ்நாக்ஸையும் முடித்ததுக்கப்புறமா என்னோடய பேகுமே நல்லா லூஸ் ஆகிடுச்சு. ரொம்ப வெயிட்டாக ஓவர்லோடாக இல்லை. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு தண்ணி கிண்ணியெல்லாம் குடிச்சிட்டு ஒரு வழியாக நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ முதல்ல நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சது வாட்டர் ஃபால்ஸ் தான். ஸோ வாட்டர் ஃபால்ஸும் கிட்டத்தட்ட நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். அந்த வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்துலேயே பார்த்தா மலை ஏறி போகிற மாதிரி ஸ்டேர் கேஸ்லாம் இருந்தது. ஸோ முதல்ல நம்ம வாட்டர் ஃபால்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மலை ஏறி மாடிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து கடற்கடனை வாட்டர் ஃபால்ஸ் இருக்கிற இடத்த நோக்கி நாங்களும் பயணம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஒரு வழியாக வாட்டர் ஃபால்ஸ் இருக்கிற இடமும் வந்தாச்சு. வாவ், பார்க்குறதுக்கே செம்மையாக இருந்ததுங்க. நீங்களே அதை பாருங்களேன். அல்பாவில் ஹேங்கிங் கார்டன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஹேங்கிங்னு இது எங்கேயும் ஹேங்கே ஆகலையே. அதாவது என்ன ஹேங்கிங் கார்டன், மலையிலேருந்து மலை அது வந்து நடுவில் பெட் மாதிரி இன் பிட்வீன் தி மவுண்டன் ஒன் பெட். ஸோ தட் இஸ் கால்ட் ஹேங்கிங் கார்டன். ஓகே. அங்கே சூப்பராக வாட்டர் ஃபாலு. நம்ம அங்கே போய் குளிக்கலாம் முடியாது, ஜஸ்ட்டு நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இங்கே ஒரு லேக் மாதிரி இருக்குது, ஜாலியாக இருப்பாங்க. இயற்கையை ரசிக்கிறதுக்கு 2 கண்ணு போதாது அப்படின்னு சொல்லுவாங்களே, அது 100க்கு 100 உண்மைதாங்க. இந்த பக்கம் லேக்கு, அந்த பக்கம் வாட்டர் ஃபால்ஸு, அந்த பக்கம் மலைகள், இதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப மனசுக்கு சூப்பராக நல்ல என்ஜாயபிளாக இருந்ததுங்க. இப்போ நாங்கள் மாடி ஏறி போக போகிறோம். மாடியில் ஒரு லேண்டிங்லேயும் நம்ம வாட்டர் ஃபால்ஸு அங்கேருந்து பார்க்கலாமா, மேலேருந்து வியூவும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொன்னாங்க. அங்கங்கே சில பல ஃபோட்டோஸ்லாமும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே மலை உச்சியில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் மேலேருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கடகடன்னு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நிறைய படி ஏறினோங்க. படி ஏறி ஒரு லேண்டிங் கிட்ட போயிட்டு சில பல ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து மேலேருந்து வியூ எடுத்து அங்கேருந்து வியூ எல்லாம் பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு 4-5 லேண்டிங் இருக்குது. ஏஜ்டு பர்சன் வந்தால் கூட கவலைப்பட தேவையில்லை. ஒரு லேண்டிங் வந்தவுடனே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இயற்கையெல்லாம் ரசிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க அடுத்த லேண்டிங்க்கு போகலாம். நாங்களும் அதே மாதிரி தான் போக அங்கங்கே ஃப்ளவர்ஸ்லாம் அழகாக இருந்துச்சுன்னா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தோங்க. இது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு லேண்டிங், செகண்ட் லேண்டிங், தேர்ட் லேண்டிங், ஃபோர்த் லேண்டிங் வந்து மவுண்டோட டாப்பு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் ஒரு லேண்டிங்கில் நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸு வீடியோஸு எல்லாமே எடுத்துக்கிட்டோம். எங்கே போனாலுமே நம்ம பார்த்திங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கணுங்க. ஏன்னா அதெல்லாம் ஒரு ஹாப்பி மூமெண்ட்டு, மெமரபிள் மூமெண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ கூடுமான வரைக்கும் நிறைய ஃபோட்டோஸ் பிக்சர்ஸ்லாம் எடுத்து நீங்கள் அழகாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம ஒன்ஸ் இன் அ லைஃப்பில் தான் இந்த இடத்துக்குலாம் நம்ம வருவோம். அதுக்கப்புறம் எப்போ வருவோங்கிறதுல நம்மளுக்கே தெரியாது. அதனால சூப்பராக ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் நானும் எக்கச்சக்கமாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டேன். அதே மாதிரி உட்காந்து அழகாக கதை பேசுகிறதுக்கெலாம் இடம்லாம் கொடுத்துருந்தாங்க. அங்கெல்லாம் உட்காந்து எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த லெவல் மலை ஏறி போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஒரு லேண்டிங்லேயும் செம்ம கம்ஃபர்டபுளாக நம்மளுக்கு உட்காரத்துக்குலாம் இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி தான் நாங்களும் இங்கே உட்காந்து ஜாலியாக பேசிகிட்ருக்கோம். இப்போ வாங்க அடுத்த லேண்டிங் போய் பார்க்கலாம். இதுதான் கடைசி லேண்டிங். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மேலே மலை உச்சி தான். ஸோ இங்கேயே நின்று எல்லாமே வியூஸ் எல்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு வழியாக நாங்கள் மலை மேலே உச்சிக்கு வந்துட்டோம். இப்போ நீங்கள் பார்க்கறது அந்த மலையின் உச்சி தாங்க. பாருங்கள், அந்த இடத்துக்கு தான் நாங்கள் இப்போ போக போகிறோம். அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன்.
பார்த்தீங்களா ஒரு வழியாக மலை ஏறியாச்சுங்க. இதுக்கு மேலே படிக்கட்டே கிடையாது. ஸோ ஃபுல்லாக உச்சிக்கு வந்துட்டோம். ஆ கீழேருந்து காமிச்ச இடத்துக்கு நாங்கள் வந்தாச்சு. ஆனால் இங்கேயும் தெரியல அது. என்ன பண்ணுறோம் லேக் தெரியுதுல்ல அவ்வளோதான். இங்கே நாங்கள் மவுண்டனோட டாப்லேருந்து ஹேங்கிங் கார்டனோட ஃபுல் வியூ எடுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஏஇயில் கல்பாவில் ஆன் தி வே டு கல்பா பீச் கிட்ட லொக்கேட் ஆகிருக்கு. அங்கே தான் பாருங்கள் ட்ரெயின்லாம் போயிட்டுருக்கு. கீழேருந்து நாங்கள் ஆல்ரெடி அதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ சூப்பராக இருக்குங்க. ஸ்டெப்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்டீப்பாக இல்லாமல் நம்ம எல்லாருமே ஏறுற மாதிரி இருக்குது. அங்கே உங்களுக்கு தெரியுதுங்களா அங்கே லேக்கு பாருங்கள். ஃபுல் வியூ உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இங்கே உட்காந்து சாப்பிட்லாம். இங்கெல்லாம் நம்ம ஃபுட்டு கொண்டு வந்தால் அந்த மாதிரி ஃபேமிலியாக நம்ம ஒரு டைம் நம்ம வந்து லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 4-5 ஃபேமிலி ஒருத்தர் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து நிறைய பேர் ஜாலியாக அழகாக என்ஜாய் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து அதேபோது எதுவும் நாங்கள் வந்துட்டோம். நெக்ஸ்ட் டைம் இந்த குழந்தைங்களாம் விளையாடுறதுக்கு ஸ்விங்கெல்லாம் இருக்குது. சின்ன பசங்க விளையாடுறதுக்கு ஸ்விங்கெல்லாம் இருக்குது. இந்த இடத்துல ஒரு சின்ன கேண்டீன் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே சமோசா அதெல்லாம் கிடைக்கும். நாங்கள் என்ஜாய் பண்ண ஐஸ்கிரீம்லாம் கூட இருக்குது. ஆமாம், நீங்கள் மலை மேலே ஏதாவது ரெஸ்டாரண்ட் என்ஜாய் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் கூட சாப்பிட்லாம். மேலே டாப்பில் வந்து ஸோ இப்போ வந்து கீழேயும் வந்து மவுண்டன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கீழேயும் கார் பார்க்கிங்கு. நாங்கள் ஆக்சுவலாக அங்கே பார்க் பண்ணிட்டு தான் மேலே ஏறி வந்தோம். மேலே ஏறி வர முடியாது. ஈஸி தான், மேலே ஏறி ஈஸியாக வரலாம். பட் ஏற முடியாதவங்க அழகாக நேராக இங்கே ஒரு பார்க்கிங் ஸ்பெஷல் பார்க்கிங் இருக்குது. ஸோ அவங்க இங்கே பார்க் பண்ணிவிட்டு இங்கே டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே என்ட்ராகலாம். ஸோ எல்லாமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எது உங்களுக்கு சூட்டபுளோ அந்த மாதிரி நீங்கள் டிக்கெட் பே பண்ணிவிட்டு அழகாக இந்த சீனரி இந்த இயற்கையை நேச்சர் வந்து ரொம்ப நேச்சர் இஸ் ஆல்வேஸ் பியூட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதனால் யூஏக்கு வரவங்க இந்த ஆன் தி வே டு கல்பாவில் ஹேங்கிங் கார்டனை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அதுவும் இப்போ வெதர்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃப்ரம் நவம்பர் டு மார்ச் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ டோன்ட் மிஸ் திஸ் பிளேஸ். என்ஜாய் தி நேச்சர். ஓகே, see you in next video. Bye. ஒரு வழியாக மலை ஏறின நாங்கள் இப்போ மலை இறங்கி போக போகிறோங்க. நாங்கள் இறங்க அழகாக அங்கங்கே லைட்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பராக இருந்தது. கரெக்டான டயத்துக்கு போகணும், கரெக்டாக என்ஜாய் பண்ணணும். கரெக்டாக இருட்டுற நேரத்துக்கு அழகாக மலை இறங்கி நாங்கள் வீடு வந்துட்டோங்க. பாருங்கள், நாங்கள் இறங்கும் போதே லைட்ஸ் எல்லாம் ஆன் ஆகும் பாருங்கள், நீங்களே பார்ப்பீங்க. ஸோ நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். கிட்டத்தட்ட 2.5 hours to 3 hours நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ஸோ நீங்களும் இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் வாங்க. பாருங்கள் லைட்ஸ்லாம் எரியுதுங்களா. வாவ், நாங்கள் வர நேரத்தில் சமையல் லைட்ஸ்லாம் படிக்கட்டில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்க, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். see you in next video. bye take care. பெரிய பெரிய காடு தாண்டி கடலை தாண்டி மலையெல்லாம் தாண்டி தூரமாக போகிறோம்.